Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆரி எம்ப்ராய்டரி பிளவுஸ்க்கான ஒரு லட்கன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து ஒரு சில்க் காட்டன் பீஸ் எடுத்துர்க்கேன். அதுல வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து நான் ஒட்டிக்கிறேன். இதுக்கு வந்து பால் செயின், ஸ்டோன் செயின், அப்புறமா ஆன்டிக் பீட்ஸ் இது யூஸ் பண்ணி தான் செய்ய போறோம். நம்ம ஒட்டுன திலகம் ஷேப் ஸ்டோனோட அதை சுற்றியும் பால் செயின் வந்து ஒரு லேயர் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து கோல்டன் கலர் பால் செயின் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் பால் செயினுக்கு அடுத்த லேயராக வந்து ஸ்டோன் செயின் வந்து ஒரு லேயர் நம்ம ஒட்டிக்கலாம். இப்போது இந்த சாரியில் க்ரீன் கலர் வருது, அதனால நான் வந்து க்ரீன் கலர் திலகம் ஷேப் ஸ்டோனும் அதுக்கப்புறமா க்ரீன் கலர் பால் செயினும் எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டோன் செயினுக்கு அடுத்ததாக வந்து க்ரீன் கலர் பால் செயின் ஒரு லேயர் வந்து நான் ஒட்டுறேன். க்ரீன் கலருக்கு அடுத்தது மறுபடியும் நான் வந்து கோல்டன் கலர் பால் செயினே ஒட்டிக்க போகிறேன். இப்போது நார்மல் நீடில் வச்சு ஆன்டிக் பீட்ஸை வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஊசியும் நூலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் இப்போ ஆன்டிக் பீட்ஸை வந்து நான் கோர்த்துக்க போகிறேன். ஆன்டிக் பீட்ஸ் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ க்ளூ போட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டான அளவு எடுத்துருக்குமா அப்படிங்கிறத வச்சு பார்த்துக்கலாம். இப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக க்ளூ போட்டுட்டு அந்த ஆன்டிக் பீட்ஸை வந்து அப்படியே நம்ம ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைட் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஆன்டிக் பீட்ஸ் லாஸ்ட்டாக ஒரு லேயர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். ஆன்டிக் பீட்ஸ் லேயருக்கு மட்டும் தனியாக ஒரு சைட் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா பால் செயின், ஸ்டோன் செயின் இதுக்கு எல்லாமே வந்து சைட் ஸ்டிச்சஸ் போட்டோன்னா நல்லாயிருக்கும். இந்த சைட் ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா க்ளூ போட்டு ஒட்டினது உளுந்துருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்காது. அதுக்காக தான் இந்த சைட் ஸ்டிச்சஸ் வந்து ஒரு சேஃப்டிக்காக போட்டுக்கிறோம். இந்த ஆன்டிக் பீட்ஸுக்கு மேலே 2 லேயர் வந்து ஜரி த்ரெட்டு வச்சு நான் வந்து நார்மலான செயின் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி அதே மெட்டீரியல்ஸ் அதே சைஸில் 4 திலகம் ஷேப்பில் வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இதோட பேக் சைடு திருப்பி நல்லா க்ளூ போட்டு ஒட்டி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் காய விட்டுருவோம். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் பேக் சைடில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து க்ளூ போட்டு ட்ரை பண்ணி 4மே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது இந்த மாதிரி நான் வந்து 3 சைஸில் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து சும்மா ஒரு ஹேங்கிங் டிசைன் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ இந்த ஹேங்கிங்க்கு வந்து நான் பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறமா நம்பர் 2 ஆன்டிக் பீட் அண்ட் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் இதை நான் யூஸ் பண்ணி ஹேங்கிங் டிசைன்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ அந்த குட்டியாக செஞ்ச அந்த ஹேங்கிங்கை வந்துட்டு இந்த திலகம் ஷேப்பில் இருக்க கட் பண்ணி எடுத்ததில் வந்து நம்ம அப்படியே பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கலாம். இது வந்து ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் காய விட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ளவுஸில் அட்டாச் பண்ண போகிற அந்த ரோப் எடுத்துக்கலாம். அந்த கயிறை எடுத்துகிட்டு திலகம் ஷேப்பில் இருக்கிறதுல அந்த மேலே முக்கோணமாட்ட வர இடத்துல வச்சு நம்ம ஒரு இதில் வச்சு நார்மலான ஊசி நூல் வச்சு ஒரு 2 டைம் தைச்சிக்கலாம். தைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடையும் அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த த்ரெட்டு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். அந்த த்ரெட்டு வர இடத்துல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தைக்கணும், இல்லைனா ஊசி கையில் ஏறிடும். இப்போது இன்னொரு திலகம் ஷேப்பில் வந்து ஹேங்கிங் வந்து நம்ம ஒட்டி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதோட பேக் சைடில் இப்போ ரோப் அட்டாச் பண்ணோம்ல, அதோட பேக் சைடில் வச்சுட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டே வரலாம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கடுத்து இன்னொரு ஸ்டெப் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம கேப் இருக்கிற வரைக்கும் விட்டுட்டு மீதி எல்லாமே தைச்சிருவோம். இப்போ இந்த ஹேங்கிங் வந்து இப்படியே வச்சோன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்காது அவ்வளோவா. அதனால இதுவே வந்து நல்லா புஃப்னு இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்புக்காக தான் அந்த 1/2 இன்ச் கேப் நான் விட சொல்லியிருக்கேன். இந்த 2 திலகம் ஷேப்பையும் வச்சு நம்ம தைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை, கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் வந்து அந்த பீட்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து தைக்கணும். ஸோ இப்போது அந்த 1/2 இன்ச் கேப் விட்டோம்ல, அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் நார்மலாக காட்டன் வச்சுருப்போம், பஞ்சு வச்சுருப்போம்ல, அந்த பஞ்சை வந்து நல்லா சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து இந்த கேப்புக்குள்ளே உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சிடறோம். நல்லா நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு உள்ளே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம நார்மலாக எப்படி தைச்சிட்டு வந்தோமோ அதே மாதிரி இதையும் தைச்சி கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஃபுல்லாக தைச்சி முடித்தாச்சு. இப்போது இதுதான் இந்த லட்கனோட ஃபைனல் லுக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் வரேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கல்பனா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.